சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்து போகணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு வருது. இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. என்ன உங்க எனக்கு இல்லை, எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாற்றுறது யாரு? சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்து போகணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு வருது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்கள். எங்கள் பசி, எங்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்குது. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே இது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். இப்போ எங்கள் ஐயா 10.5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்கள் 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாட்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஐயா எதிர்க்க போகிறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்டேற. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்டேற. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணுனீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்கள் கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில். எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளோன்னு எடுத்து கொடுத்தீங்களா? என்ன உங்க எனக்கு இல்லை, எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாற்றுறது யாரு? அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. அது சும்மா அவங்களுக்கு பிரச்சனை. அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? உங்களால் முடியுதா? நீங்கள் மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40 எதுக்கு 7 கட்டமாக நடத்துலீங்க? பீகாரில் 42 எதுக்கு 7 கட்டம்? அஸ்ஸாமில் 14 எதுக்கு 3? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, அதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம், இவ்வளோ பெரிய உளவு கட்டமைப்பு. இது நீங்கள் அப்போ தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு. சொல்கிறோம்ல, எழுதுறாங்கல்ல பத்திரிகையில், மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில் குடிச்சிட்டு தகராறு பண்ணால், ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனால் அப்படின்னு செய்தி நீங்கள் படித்தது உண்டா? ஒழுங்காக வருவார்கள், ஒழுங்காக செல்வார்கள்.